இளைய தலைமுறையினர் சுகாதாரத்துறையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செவிலியர் பணியை தேர்ந்தெடுக்கும் வகையில் உலக செவிலியர்கள் தினத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி நாடு முழுவதும் உலக செவிலியர்கள் தினமாக மே மாதம் 12ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நாளை வரவேற்கும் வகையில் இந்த வாரம் முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் முன்னெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை பந்தயசாலை பகுதியில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் எனும் தலைப்பில் கவனிப்பின் பொருளாதார சக்தி என்ற கருப்பொருளை முன்னிறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நிர்வாக அரங்காவலர் லட்சுமி நாராயண சுவாமி மற்றும் SNR அறக்கட்டளையின் முதன்மை அதிகாரி சுவாதி ரோஹித் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் கலந்து கொண்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவக் கல்லூரி மாணவியர்கள் தங்களது சேவைகள் சுகாதாரத்துறையில் தங்களது பங்களிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று செவிலியர்கள் துறையின் நற்பண்புகளை எடுத்துரைத்தனர். முன்னதாக மரங்களை வெட்டுவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும், வெயில் நேரங்களில் செயற்கை குளிர்வித்த தண்ணீரை பருகக்கூடாது, மழை நீரை சேகரிக்க வேண்டும், மண்வளத்தை காக்க வேண்டும், நிலத்தடி நீரை சேமித்து இனி வரும் தலைமுறையினருக்கு மரங்களை வைத்து அவர்களையும் காக்க வேண்டும் என்பது போன்ற விழிப்புணர்வு நாடகத்தை செவிலியர் மாணவர்கள் நடித்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து செவிலியர்கள் பணியை போற்றும் வகையிலும் நவீன செவிலியத்தின் வழிகாட்டியாக உள்ள பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரை நினைவுகூரும் வகையில் வெள்ளை நிற பலூன்கள் பறக்கவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே 12 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே உலகம் பூரா கொண்டாடுவாங்க. அதை முன்னிட்டு நாமளும் நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மூலிமா இந்த நர்சஸ் வீக் இந்த வாரம் பூரா கொண்டாடி பீப்புளுக்கு பாப்புலேஷன் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, நர்சஸ் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் டு சொசைட்டி, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன, இதெல்லாம் எடுத்துக்கூறும் வகையாக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு 220 நர்சஸ் ஒரு வாக்கத்தான் மாதிரி பண்ணி செய்கிறாங்க இன்றைக்கி. டு லெட் நோ த பப்ளிக் என்னென்ன அவங்க பண்ணுறாங்க, என்னென்ன ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படிங்கிறத அது எடுத்துக்கூறும் வகையில் அது ஒரு பண்ணுறாங்க. இங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது சார் இந்த வாக்கத்தானோட அவேர்னஸ் எதுக்காக? என்னங்க என்ன நோக்கம் சார்? என்ன நோக்கம் சார்? இந்த நர்சஸ் டே வருது இந்த 12ஆம் தேதி. அதை அவங்கள நர்சஸோட சொசைட்டிக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த வாக்கத்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்.